வணக்கம் செல்லக் குழந்தைகளா! இன்றைக்கு நாம் ஒரு அழகான, ஆனால் சற்றே வித்தியாசமான யானையைப் பற்றி கதை கேட்கப் போகிறோம். இந்த யானையின் பெயர் தாண்டவம். தாண்டவம் மற்ற யானைகளைப் போல தரையில் நடப்பதை விட வானத்தில் பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அவனுடைய பெரிய காதுகளைப் பார்த்த மற்ற விலங்குகள், யானை எப்படிப் பறக்கும் என்று கேலி செய்தன. ஒரு நாள் தாண்டவம் சோகமாக நடந்து போய்க் கொண்டிருந்தபோது, வானத்தில் இருந்து ஒரு அழகான மின்னும் இறகு கீழே விழுந்தது. அது சாதாரண இறகு இல்லை செல்லங்களே, அது ஒரு மாயாஜால இறகு. தாண்டவம் அந்த இறகை பத்திரமாக எடுத்துக்கொண்டான். அவன் மீண்டும் ஒரு முறை பறக்க முயற்சி செய்தபோது, என்ன ஆச்சரியம்! மெதுவாக, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தரையில் இருந்து மேலே எழுந்தான். அவன் காதுகள் சிறகுகள் போல ஆகிவிட்டன. இப்போது தாண்டவம் வானத்தில் மிதந்து பறக்க ஆரம்பித்தான். அடடா! அவனுடைய கனவு பலித்து விட்டது. பறக்கும்போது அவன் ஒரு ஆற்று வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட ஒரு சிட்டுக்குருவி குடும்பத்தைப் பார்த்தான். உடனே தாண்டவம் பறந்து சென்று தனது தும்பிக்கையால் சிட்டுக்குருவிகளை பத்திரமாக தூக்கி பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சேர்த்தான். சிட்டுக்குருவிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தன. பார்த்தீர்களா குழந்தைகளா? கேலி செய்தவர்கள் மத்தியிலும் தனது கனவை நம்பினத்தால் என்னவெல்லாம் சாதிக்கலாம் என்று. தாண்டவம் ஒரு ஹீரோ போல பறந்து எல்லாரும் வியக்கும்படி வாழ்ந்தான். கனவுகளை நம்பினால் நாம் நினைத்ததை அடையலாம். இனிய இரவு. வணக்கம் செல்லக் குழந்தைகளா! இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள்.